ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் இன்சார்ட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி ஒரு ஓவர்லே எஃபெக்டை எப்படி யூஸ் பண்ணி உங்களை நார்மலான வீடியோவை எஃபெக்டிவான வீடியோவாக மாற்றுறதுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்சார்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு எந்த வீடியோவுக்கு ஓவர்லே எஃபெக்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ நான் ஒரு வீடியோவை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது மெனுவில் அப்படியே லைட்டாக மூவ் பண்ணி பிப்புன்னு இருக்கும், பிப்பை கிளிக் பண்ணிக்கங்க. பிப்பு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பம் மெட்டீரியல்னு இருக்கும், மெட்டீரியலை கிளிக் பண்ணிக்கங்க. மெட்டீரியலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர்னு இருக்கும், அட்மாஸ்பியரை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இதுக்குள்ளே நிறையா எஃபெக்ட்ஸும் இருக்குது. இந்த ஹார்ட் சிம்பிள் போட்ட எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணின உடனே அப்படியே பிளண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த பிளண்ட் ஆப்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனு, டாட்ஜு, டார்க்கன், மல்டிப்ளை, ஓவர்லேன்னு இருக்கும். இதுக்குள்ளே நான் லைட்டனை சூஸ் பண்ணிக்கிறேன். டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ரைட் சைடில் இருக்கிற ஃபுல் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த வீடியோவுக்கு மேலே அந்த எஃபெக்ட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. நான் சூஸ் பண்ணிக்கிற இந்த எஃபெக்ட் 7 செகண்ட் வரைக்கும் தான் நம்மளுக்கு ப்ளே ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வீடியோவோட லென்த் அதிகமாக இருக்குது. அதனால அந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி இல்லைன்னா டூப்ளிகேட் கொடுத்துக்கங்க. நான் காப்பிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி மறுபடியும் என்னோடய வீடியோ லென்த்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபுல் வீடியோவுக்கும் எஃபெக்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மெனுவில் இருக்கிற பிளண்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பிளண்டில் ஓவர்லேங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு டிக் மார்க்கை கிளிக் பண்ணி இப்போ ரன் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ ஒரு டார்க் அண்ட் ஷேடில் ஒரு எஃபெக்டிவான வீடியோ உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது.